நித்திய ஜீவன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இதுவே சுவிசேஷத்தின் மொத்த சாரம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுத்த சாட்சியினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவர் நமக்காகவே நித்திய ஜீவனை ஏற்படுத்தி இருக்கிறார். நித்திய ஜீவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு நித்திய ஜீவனாய் இருக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று யோவான் எழுதுகிறார். நாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் சேரும்போது நித்திய ஜீவனோடும் ஐக்கியமாய் சேருகிறோம். நம்மிடத்தில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நாம் நித்திய ஜீவன் இல்லாதவர்கள். இயேசு கிறிஸ்துவே நித்திய ஜீவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் அவருடைய நித்திய ஜீவனையும் மறுதலிக்கிறார்கள். தங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வழியையும் மறுதலிக்கிறார்கள். நமக்குள் தேவனுடைய குமாரன் இல்லை என்றால் நமக்கு நித்திய ஜீவனும் இல்லை. நமக்குள் நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் அறிய வேண்டும். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவன் மூலமாய் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. நித்திய ஜீவன் நமக்கு ஆறுதலையும் திருப்தியையும் தரும். நித்திய ஜீவனை உடைய விசுவாசிகள் மாத்திரமே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பார்கள். தங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதையும் அறிந்திருப்பார்கள். நித்திய ஜீவனை பற்றிய அறிவு விசுவாசிகளுக்கு ஆறுதலையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நித்திய ஜீவனை உடையவர்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருப்பார்கள். இவர்களுடைய பரிசுத்தமான விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ச்சி பெறும். இவர்களுடைய விசுவாசம் கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் காத்துக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு பேரிழப்பு உண்டாகும். இயேசு கிறிஸ்துவில் உள்ள நித்திய ஜீவன் ஒரு மிகப்பெரிய சத்தியமாகும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகியோரும் தண்ணீர், இரத்தம் ஆகியவையும் இந்த சத்தியத்திற்கு சாட்சி பகருகின்றன. நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே உள்ளது. இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறவர்கள் மட்டுமே நித்திய ஜீவனை உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவில் உள்ள ஆசீர்வாதங்கள்: ஆக்கினை தீர்ப்பு இல்லை, பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை, தேவனுடைய அன்பு, உண்மை, ஒரே சரீரத்தில் ஒற்றுமை, ஞானம், நீதி, பரிசுத்தமாதல், மீட்பு, சரீர உயிர்த்தெழுதல், வெற்றி சிறக்க பண்ணுதல், நியாய பிரமாணம் ஒளிந்து போதல், புதிய சிருஷ்டி, எளிமை, சுயாதீனம், குமாரத்துவம், தேவனுக்கு சமீபமாதல், பரம அழைப்பு, விசுவாசமும் அன்பும், கிருபை, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், காக்கப்படுதல். யோவான் இவைகளை எழுதியிருப்பதற்கு காரணங்கள்: நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும்.